இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, M2M தெருவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான நியூஸ் டாடா ஸ்டீலோட லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பத்தி தான். வாங்க இதுல என்னென்ன நடந்திருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய நம்பரோட ஆரம்பிக்கலாம். 272%. ஆமாங்க, 272%. இதுதான் டாடா ஸ்டீலோட நெட் ப்ராஃபிட்ல வருஷம் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி. இந்த ஒரு நம்பரே இன்னிய நியூஸோட ஹைலைட்னு சொல்லலாம். சரி, இந்த சூப்பரான நியூஸுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? ரொம்பவே பாசிட்டிவா தாங்க. நவம்பர் 13ஆம் தேதி காலையில ட்ரேடிங் ஆரம்பிச்ச உடனேயே டாடா ஸ்டீல் ஷேர் பிரைஸ் 3% மேலே ஏறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஹெட்லைனுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. டாடா ஸ்டீலோட Q2 ரிசல்ட்ஸை இப்போ நம்ம டீகோட் பண்ண போறோம். நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் பாத்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ல 3102 கோடி ரூபாய். போன வருஷம் இதே டைம்ல வெறும் 833 கோடி தான் இருந்துச்சு. இப்ப புரியுதா அந்த 272% ஜம்ப் எவ்வளவு பெருசுன்னு? அடுத்து ரெவென்யூ, அதாவது மொத்த வருமானம். அது 58,689 கோடி ரூபாய். இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 9% அதிகம். அடுத்து EBITDA, அதாவது வட்டி வரி எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி வர்ற வருமானம். இது 9,106 கோடி ரூபாயா இருக்கு. இதுல 46% வளர்ச்சிங்க. இது கம்பெனியோட ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம்? எது இந்த வளர்ச்சியை தூண்டுச்சு? வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுல ஸ்டீலுக்கான தேவை ரொம்ப வலுவா இருந்திருக்கு. உற்பத்தி நடவடிக்கைகளும் அதிகரிச்சிருக்கு. ஸ்டீல் டெலிவரி மட்டுமே 7.91 மில்லியன் டன்னை தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம நெதர்லாண்ட்ல அவங்களோட ஆபரேஷன்ஸ்ல லாபம் நல்லா வந்திருக்கு. டாக்ஸ் செலவும் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ரிசல்ட்ஸை எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எப்படி பார்க்கறாங்க? வாங்க அவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவங்களுடைய கருத்துக்களை பற்றி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். பல பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள், உதாரணத்துக்கு மோதிலால் ஓஸ்வால், மார்கன் ஸ்டான்லி, ஜெஃப்ரீஸ், இவங்க எல்லாரும் டாடா ஸ்டீலை பத்தி பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால், ஜெஃப்ரீஸ் ரெண்டு பேருமே பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் வெயிட்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டாக் அதோட செக்டார்ல இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ்க்கு அவங்க சொல்ற காரணங்கள் என்னன்னா, கம்பெனியோட ரெவென்யூ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்கு, டொமஸ்டிக் டெலிவரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான்ஸ் மறுபடியும் ஃபுல் கெபாசிட்டியில இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இங்க மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறோம். இது புரோக்கரேஜ் நிறுவனங்களோட கருத்துக்களை பற்றிய ஒரு செய்தி அறிக்கை தான். M2M திரைவிடமிருந்து எந்த பரிந்துரையும் கிடையாது. ஆனா எல்லாருமே இதே மாதிரி பாசிட்டிவா இல்ல. CLSA அப்படிங்கிற புரோக்கரேஜ் நிறுவனம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஒரு பேலன்ஸ்டு வியூக்காக அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். CLSA என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டாடா ஸ்டீலுக்கு ஹோல்ட் கால் மெயின்டைன் பண்றாங்க. அதாவது புதுசா வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம்னு சொல்றாங்க. அதோட ஒரு ஷேருக்கு 170 ரூபாய் டார்கெட் பிரைஸும் கொடுத்திருக்காங்க. அவங்க ஏன் இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, கம்பெனியோட நிகர கடன், அதாவது நெட் டெப்ட் 2200 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது, யூரோப்ல ஓவரால் லாபம் பெருசா இல்ல, அப்படியே தான் இருக்கு. முக்கியமா யூகேல ஏற்பட்ட நஷ்டம் நெதர்லாண்டுல வந்த லாபத்தை ஈடு செஞ்சிருச்சு. இதையெல்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. மறுபடியும் தெளிவுபடுத்திக்கிறோம், இது CLSAவோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மட்டும்தான். M2M தீர்வின் எந்த பரிந்துரையும் இதுல இல்ல. சரி, அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் முக்கியமான ஹெட்லைன்ஸ் என்னன்னு ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல டாடா ஸ்டீலோட நெட் ப்ராஃபிட் 272% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ரெண்டாவது, இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வலுவான டொமஸ்டிக் டிமாண்டும் அதிகமான டெலிவரிகளும் தான். மூணாவது, அனாலிஸ்ட்களோட பார்வை கலவையா இருக்கு. பெரும்பாலானவங்க பாசிட்டிவா இருந்தாலும் கடன் அதிகரிப்பு, யூரோப் ஆபரேஷன்ஸ் பத்தின சில கவலைகளையும் சிலர் வெளிப்படுத்தி இருக்காங்க. சரி, இந்த நியூஸ்ல நீங்க எதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்க? கம்பெனியோட அந்த பிரம்மாண்டமான லாப வளர்ச்சியையா, இல்ல கடன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்ற அந்த கவலையா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி டெய்லி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எஜுகேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம M2M சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. மறுப்பு, இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.